யார் துரதிர்ஷ்டமோ இன்று அந்த சிரேஷ்டரை நீ அவமதித்து விட்டாய். ஆனால் அவர் அதை எவ்வளவு எளிதாக எடுத்துக்கொண்டு விட்டார் பார்த்தாயா? புறத்தூய்மை கிடைக்க நாம் சற்று முயன்றாலே போதும். ஆனால் அகத்தூய்மை வாய்க்க பெருமாளின் அனுகிரகம் வேண்டும். அப்படி பெருமாளின் அனுகிரகம் பெற்றவர்தான் திருக்கச்சி நம்பிகள். மன்னித்து விடுங்கள் சுவாமி, அவருடைய வரலாறு தெரியாமல் நான் அவரை அலட்சியப்படுத்தி விட்டேன். பரவாயில்லை காந்திமதி, இப்பொழுதாவது நீ அவரை புரிந்து கொண்டாயே, அதுவே போதும். கெட்டதிலும் ஒரு நல்லது என்பது போல் இன்று இப்படி ஒரு சம்பவம் நடந்ததால் தான் அவருடன் சற்று ஆஸ்வாசமாக பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நானும் அதை நன்கு பயன்படுத்திக் கொண்டேன். தாங்கள் எதை சொல்கிறீர்கள்? நமக்கு குழந்தை பேறு இல்லை என்ற குறையை சொன்னேன். அவரும் அதற்கொரு உபாயம் சொல்லியிருக்கிறார். பலரின் பிரச்சனைகளை தீர்க்க அன்னதானம் செய்யும் நான் நம் அகத்து பிரச்சனைக்கு இப்படி ஒரு வழி இருப்பதை உணராமல் இருந்திருக்கிறேனே. சரி, நான் சென்று அன்னதானத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வருகிறேன். இன்னும் ஓரிரு நாட்களில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் நாம் அதை செய்து விடுவோம். சரி சுவாமி. சரி. சுவாமி, அழைத்தீர்களா? வா மாரநெறி நம்பி. கேசவனை இன்னும் காணவில்லை. அவர் மடப்பள்ளியில் இருக்கிறார் சுவாமி. இவ்வளவு நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பெருமாளுக்கு தளிகை சமர்ப்பிக்க வேண்டாமா? மாரநெறி, நீ சற்று உள்ளே சென்று அவரை கையோடு அழைத்து வா. சித்த சுவாமி, மன்னிக்க வேண்டும், தாமதமாகிவிட்டது. இந்தாருங்கள். என்ன இது? நெய் சேர்த்த அன்னத்தை தானே பெருமாளுக்கு சமர்ப்பிப்பது வழக்கம். நீ இன்று உலர்ந்த பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாய். சாதத்தை வடிகட்டும் போது கை தவறி முழுவதும் கீழே கொட்டிவிட்டது.